Dear students, welcome to Just Start Max. இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 3.10ல இருக்கிற 2 sums பார்க்கலாம். இந்த ரெண்டு சம்ஸுமே வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிமிலர் சம்ஸ் தான். நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து எக்ஸோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு solve the following quadratic equations by factorization method. So solve. First subdivision பார்த்தீங்கன்னா 4x square minus 7x minus 2 is equal to 0. ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம், x ஸ்கொயருக்கு 4 இருக்குது கோஎஃபிஷியன்ட். ஸோ இதையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4 இன்ட்டு சைனோட சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 இன்ட்டு minus 2 minus 8 அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை இப்படி சைடில் எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு 2 நம்பர்ஸ் வேணும். அந்த 2 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு -8 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது -7 வரணும். ஸோ 4 2s are 8, ஆனால் 4 + 2 வந்து 6 தான் வருது, 7 வராது. ஸோ நம்ம 8 and 1 ட்ரை பண்ணலாம். ஸோ 8 1 இங்கே -7 வரணும். ஸோ 8 - 1 வந்து நமக்கு +7 தான் வரும், ஆனால் 1 - 8 தான் வந்து -7 வரும். ஸோ 8க்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ 1 - 8 -7, 1 × -8 -8. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மிடில் டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுன்னு சொல்கிறேன். ஸோ 4x ஸ்கொயர் -8x +x -2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த -7 நம்ம வந்து -8 and +1 பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து x இருக்கிறதால இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் நம்ம வந்து x போட்டுக்கணும். ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து நம்ம காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்துடலாம். ஸோ 4x வந்து காமனாக இருக்குது. ஸோ 4x × x - 2. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு x - 2 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க, 1 × x - 2ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா 1 × anything அதே தான் வரப்போகுது. ஸோ 1 × x - 2. இப்போ 2 டேர்ம்ஸில் இருந்தோம் x - 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ x - 2 இன்ட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இங்கே 4x இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 4x + 1 which is equal to 0. இப்போது a into b is equal to 0 na one a is equal to 0 or b is equal to 0. So x - 2 is equal to 0 or 4x + 1 is equal to 0. இப்போ நமக்கு தேவையானது x ஓட வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ x is equal to 2, இங்கே 4x is equal to -1, x is equal to -1/4. ஸோ எக்ஸோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா -1/4 and 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதுறது, the roots of the given quadratic equation are -1/4 and 2. ஸோ இது வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது. இப்போ சப்போஸ் நமக்கு மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ண வேணாம், டேரெக்டாக இந்த மாதிரி எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 நம்பர்ஸையும் நம்ம x² கோஎஃபிஷியன்ட் வச்சு டிவைட் பண்ணுவோம். ஸோ /4/4. இப்போ 4 2s are 8ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலாக எழுதுகிற மாதிரி எழுதணும்னா x - 2 × 4x + 1 is equal to 0. ஸோ சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டு டேரெக்டாக இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 2 நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டு மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இந்த 2 டேர்ம்ஸ் வந்து காமனாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எந்த நம்பர் வரும்னு பார்த்து எழுதிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி காமனாக எடுத்து அதுக்கப்புறம் கூட எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். த்ரீ × p² - 6 which is equal to p × p + 5. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸுக்கு பதிலாக p கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்து சேமாக நம்ம எக்ஸ் இருந்தால் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 3யை ஃபர்ஸ்ட் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3p² - 3 × 6 18 which is equal to, இப்போ இந்த pயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. p × p p² + p × 5 5p. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சைட் கொண்டு வந்துடலாம், ஏன்னா நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் வேணும். ஸோ இது ரெண்டையுமே இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 3p² - 18 -p² - 5p is equal to 0. இப்போ சால்வ் பண்ணிக்கோங்க. 3p² - p² 2p². அதுக்கப்புறமா p டேர்ம் எழுதிக்கலாம். -5p - 18 is equal to 0. இப்போ நமக்கு p வேரியபிள் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இதை நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ p² கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ 2 × -18
minus 36 and minus 5. இப்போ நமக்கு 2 numbers வேணும். அந்த 2 numbers multiply பண்ண minus 36, add பண்ண minus 5. So 9 4s are 36 ன்னு எடுத்துக்கலாமா? So 9 and 4. So 9 and 4 subtract பண்ணா நமக்கு minus 5 வரணும். So highest numberக்கு negative sign போட்டுக்கோங்க. So 9க்கு minus போட்டாச்சு. இப்போ minus 9 and 4 இருக்கு. middle term எப்படி split பண்ணலாம்? 2p square. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காமனாக எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு. ஸோ இங்கே வந்து 4 போட்டால் தான் நம்மளால் 2 வந்து காமனாக எடுக்க முடியும். 9 போட்டால் காமனாக எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் 4p மைனஸ் 9p மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ காமனாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 அண்ட் லாஸ்ட் 2. ஸோ இங்கேருந்து 2p எடுத்துட்டோம் அப்படின்னா p + 2 இருக்கும். அண்ட் இங்கேருந்து மைனஸை வெளியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஒரு நெகட்டிவ் சைனை வெளியே எடுத்துடலாம். மைனஸ் இங்கே வந்து 9 into, ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு p இருக்குது. ஸோ p + 2 which is equal to 0. இப்போ p + 2 வெளியே எடுத்துடலாம். p + 2 into 2p minus 9 is equal to 0. ஸோ ஒன்று இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. p + 2 is equal to 0 ஆர் 2p minus 9 is equal to 0. So p is equal to minus 2 or 2p is equal to 9. p is equal to 9 by 2. So the roots of the given quadratic equation are minus 2 and 9 by 2. So இங்கே வந்து நம்ம p valuesோட நிப்பாட்டிடலாம். ஏன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து pயில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்ததில் கொடுத்தது வந்து எக்ஸில் இருந்தது. நம்ம அதை வந்து இன்னொரு ஆல்ஃபபெட்டுக்கு மாற்றி பண்ணோம். அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே வந்து ஈக்குவேஷனே வந்து pயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட ஆன்சரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் சம். root of a into a minus 7 is equal to 3 root 2. ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் ஆனால் ரெண்டு சைடுமே ரூட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து எப்போவுமே ரூட்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நார்மல் நம்பர்ஸை விட ரூட்ஸ் இருந்ததுன்னா லைட்டாக டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டோ ஸ்கொயரோ கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும்தான் இருக்கும். a into a minus 7 is equal to, ஸோ நான் வந்து எழுதியே காட்டிடுறேன். இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, 3 root 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா a into a minus 7 இருக்கும். இங்கே வந்து நம்ம பிரித்து எழுதிக்கணும். ஸோ 3 ஒரு நம்பர், ரூட் 2 ஒரு நம்பர். கரெக்டாக இது வந்து ரெண்டையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 3 square into root 2 the whole square ஆகும். 3 square வந்து 9, 9 into இங்கே வந்து root and square cancel ஆகி 2 இருக்கும். ஸோ 9 2s are 18 இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 numbers இருந்ததுன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் இது வந்து 3 into root 2. ஸோ நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 square 9 into root 2 the whole square 2. ஸோ 9 into 2. இப்போ இந்த a உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a square minus 7 is equal to 9 2s are 18. So a square minus 7a minus 18 is equal to 0. இதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து minus 18 minus 7. ஸோ 9 2s are 18. 9 and 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 7 வரும். ஸோ 9 2. இங்கே வந்து 7க்கு தான் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பருக்கு நெகட்டிவ் வரணும். ஸோ minus 9. 2 minus 9 minus 7. 2 into minus 9 minus 18. இங்கே வந்து a square coefficient 1 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். a minus 9 into a plus 2 is equal to 0. ஸோ ஒன்று a minus 9 is equal to 0 or a plus 2 is equal to 0. a is equal to minus 9 அங்கே போச்சுன்னா 9 plus 2 அங்கே போச்சுன்னா minus 2. Therefore, the roots of the given quadratic equation are minus 2 and 9. இங்கே வந்து ஈக்குவேஷன் ஏல தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து minus 2 and 9 அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ fourth sum.
root 2x square plus 7x plus 5 root 2 is equal to 0. ஸோ இது வந்து நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம்மில் வந்து வெறும் ஏ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளால் ஸ்கொயர் பண்ணி ரூட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து ரூட் 2வாக இருக்குது. ஸோ அந்த ரூட் 2வையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன வரும், ரூட் 2 இன்ட்டு 5 ரூட் 2. ஸோ 5ஐ வச்சுக்கோங்க. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்னவாயிரும், 2 ஆயிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஹோல் நம்பரை நம்ம அதே நம்பரோட ரூட்ஸாக மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், 2 ரூட்ஸாக. ஸோ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2னா 2. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வந்து 2 ஆகிடும். ஸோ 5 இன்ட்டு 2 10. ஸோ இப்போ நம்ம 10க்கு தான் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 10 இருக்குது, நடுவில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7 இருக்குது. ஸோ 5 2s are 10, 5 + 2 7. யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வச்சு இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பை ரூட் 2 பை ரூட் 2. இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியாது, பிகாஸ் 2 and 5 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ், கேன்சல் ஆகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்படி ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 எழுதியிருக்கோம், அதே மாதிரி இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 2வை நம்ம ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதி கீழே வந்து இன்னொரு ரூட் 2 எழுதிக்கிறோம். ஸோ ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து இன்னொரு ரூட் 2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், ரூட் 2x + 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது 5 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ஸோ இந்த ரூட் 2 அண்ட் இந்த ரூட் 2 சேர்ந்து நமக்கு வந்து 2 கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம 5 இன்ட்டு 2 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து 10, அதனால நான் மேலே எழுதியிருக்கேன். அண்ட் இங்கே சம் வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7. ஸோ அதை வந்து சைடில் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ 5 and 2, 5 இன்ட்டு 2 10, 5 + 2 7. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட முடியாதுல்ல, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ரூட் 2 இருக்குது. ஸோ அந்த ரூட் 2வை இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ பை ரூட் 2 பை ரூட் 2. இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது, இது வந்து கேன்சல் ஆகாது. ஆனால் இந்த இடத்துல 2 இருக்குது. நம்ம 2வை எப்படி ரூட் வச்சு எழுதலாம், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எழுதிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு ரூட் 2 அண்ட் நியூமரேட்டரில் ஒரு ரூட் 2 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு ரூட் 2 இருக்குது. அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற நம்பரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிப்போம். ஸோ ரூட் 2x + 5 இன்ட்டு இங்கே வந்து தான் ரூட் 2 கேன்சல் ஆகிடுச்சுல, ஸோ இந்த பிளேஸில் 1 தான் இருக்கும். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2. ஸோ இந்த 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0. நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான், பட் இங்கே வந்து அந்த ரூட் 2 மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நார்மலாக ஒரு நம்பர் இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்று இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. ஸோ ரூட் 2x + 5 ஈக்குவல் டு 0 ஆர் x ப்ளஸ் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -5, x இஸ் ஈக்குவல் டு -ரூட் 2. ஸோ இங்கே வந்து x இஸ் ஈக்குவல் டு -5 பை ரூட் 2 ஆர் x இஸ் ஈக்குவல் டு -ரூட் 2. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து இந்த ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும், therefore the roots of the given quadratic equation are -ரூட் 2 and -5 by ரூட் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு லைன் எழுதி சம்மாக முடிச்சிடணும். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சம் தான், ஆனால் ஒரு ரூட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அவ்வளோதான். அந்த ரூட் 2வையும் வந்து நம்ம நார்மலாக 2 எப்படி ட்ரீட் பண்ணுவோம், ஒரு நம்பர் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணியே நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம். ஒன்று டஃப்பாலாம் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ 5th சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2x² - x + 1/8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் பிளேஸில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. எப்போவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃப்ராக்ஷன்ஸ் வச்சுக்காதீங்க, பிகாஸ் நம்ம வந்து நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு நம்பர்ஸாக இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த 8 வச்சு எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ 8 எடுத்துட்டோம் அப்படின்னா 8 2s are 16. ஸோ 16x² மைனஸ் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 8x
plus 1 is equal to 0. இப்போ இந்த 8 into 0 0 ஆயிடும். ஸோ இந்த நியூமரேட்டர் is equal to 0 தான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து 0 ஆயிடும். 16x square minus 8x plus 1 is equal to 0. இப்போ இந்த 16 and 1 மல்டிப்ளை பண்ணோன்னா 16 தான் கிடைக்கும். இங்கே வந்து சம்மோட வேல்யூ -8. இப்போ நமக்கு 2 நம்பர்ஸ் வேணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். ஸோ 4 and 4 கரெக்டாக. ஸோ 4க்கு நம்ம ரெண்டுமே வந்து மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஏன்னா -4 தான் வந்து -8 கிடைக்கும். -4 into -4 நமக்கு +16 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம 16ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். x² கோஎஃபிஷியன்ட் வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 4s are 16, 4 4s are 16. இப்போ டினாமினேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம வந்து டேர்ம்ஸை எழுதுவோம். ஸோ 4x minus 1, 4x minus 1 is equal to 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 ஆர் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0. ஸோ 4x is equal to 1 or 4x is equal to 1. x is equal to 1/4 or x is equal to 1/4. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து சேம் நம்பர்ஸ் வந்திருக்கு எக்ஸோட ரூட்ஸ். ஸோ therefore the roots of the given quadratic equation are 1/4 and 1/4 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் மோஸ்ட்லி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்து அந்த ஃப்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நமக்கு ஒரு யூஷுவல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோன்னா யூஷுவல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by. ஸோ number of volleyball teams, எத்தனை வாலிபால் கேம்ஸ் எத்தனை டீம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n டீம்ஸ் இருக்குது அந்த லீக்கில். ஸோ இப்போ வந்து ஒரு லீக் நடக்குது அப்படின்னா அதில் நிறைய டீம்ஸ் வந்து ஒருத்தர் போட்டி போட்டு கடைசியில் யார் வின்னர், இப்போ ஐபிஎல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதில் மொத்தமாக n டீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா g of n, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டைரெக்டாக நம்மக்கிட்ட நம்பராக கொடுக்காம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ g of n is equal to n² minus n/2 கொடுத்துருக்காங்க. ஸோ g of n is equal to n² minus n/2ங்கிறது நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ். இங்கே n இருக்குல்ல, n வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா n, where each team plays with every other team exactly once. ஸோ அதாவது இப்போ சப்போஸ் 4 டீம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 டீம்ஸும் இப்போ ஒரு டீம், இப்போ 1 2 3 4, இது வந்து ஃபர்ஸ்ட் டீம், செகண்ட் டீம், தேர்ட் டீம், ஃபோர்த் டீம். இப்போ ஃபர்ஸ்ட் டீம் வந்து 2 3 and 4 டீம்ஸ் கூட எக்ஸாக்டாக ஒரு தடவை விளையாடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் டீம், தேர்ட் டீம், இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட எக்ஸாக்டாக ஒரு தடவை விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். இப்போது மொத்தமாக அந்த வாலிபால் லீக்கில் பார்த்தீங்கன்னா 15 கேம்ஸ் இருக்கான். ஸோ ஒரு லீக்கில் 15 கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 15 கேம்ஸில் அந்த லீகை மொத்தமாக முடிச்சு வின்னர் யாருன்னே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து 15, டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து n, நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ், இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து g of n is equal to n² minus n/2 கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக், இந்த என்னோட வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஸோ ஒரு வாலிபால் லீக் இருக்குது, ஒரு வாலிபால் லீக் நடக்குது. அதில் வந்து n நம்பர் ஆஃப் டீம்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸே வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து g of n is equal to n² minus n/2 கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 15 கேம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான், இதுவும் நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேம்ஸ் g of n is equal to n² minus n/2, இன்னொரு நம்பர் ஆஃப் கேம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ்
number of games g of n is equal to 15. இந்த g of n பதிலா இப்போ இதை போட்டுக்கோங்க, n square minus n by 2 is equal to 15. அதாவது உங்களுக்கு கொஸ்டின்லே வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. அதே இது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சேம் தான், ஏன்னா இது வந்து ஒரே லீக் தான், வாலிபால் மட்டும்தான் நடக்குது, மற்ற கேம்ஸ்லாம் ஒன்றும் நடக்கலை. ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். அதனால தான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம், n ஸ்கொயர் மைனஸ் n பை 2 இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இதில் இருந்து நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 2 அங்கே கொண்டு போயிட்டோன்னா n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 2, n square minus n is equal to 30, n square minus n 30 எங்கே கொண்டு வந்துருங்க, minus 30 is equal to 0. இப்போ நம்மக்கிட்ட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது n-ல். ஸோ என்னோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்பர் ஆஃப் டீம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து மைனஸ் 30, இங்கே வந்து மைனஸ் 1, 6 5s are 30 கரெக்டாக. 6 and 5 சப்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் 1 வரணும். ஸோ 6க்கு தான் வந்து நெகட்டிவ் சைன் வரணும். ஸோ 5 minus 6 minus 1, 5 into minus 6 minus 30. இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் 1 தான். ஸோ இதை டேரெக்டாக எழுதிக்கோங்க, n minus 6 n plus 5 is equal to 0. ஒன்று இது equal to 0 or இது equal to 0. ஸோ n minus 6 is equal to 0 or n plus 5 is equal to 0. n is equal to 6 or n is equal to minus 5. இப்போ n-க்கு நம்மக்கிட்ட ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டீம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படி தான் கேட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்காது கரெக்டாக. இப்போ உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் 30 40 சொல்லுவோம், -20 -30 சொல்ல மாட்டோம்ல. ஸோ அதனால் பாசிட்டிவ் நம்பர் எது இருக்கோ அதை தான் வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து நெக்லெக்டட் பிகாஸ் நம்பர் ஆஃப் டீம்ஸ் cannot be negative. ஸோ -5 நம்ம வந்து விட்டுடுறோம். ஸோ n is equal to 6 தான் நம்மளோட ஆன்சர். therefore number of teams in the league is equal to 6. மொத்தமாக 6 டீம்ஸ் விளையாண்டுருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து 15 கேம்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதை மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணணும். கொஸ்டின்லேயே வந்து 2 times நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து n வச்சு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து டேரெக்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம n வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் எவ்வளோ, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து n அப்படின்னு சொல்லி அதுவுமே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n-ஓட வேல்யூ தான். ஸோ n-க்கு வந்து நம்ம 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த 2 ரூட்ஸில் நெகட்டிவ் ரூட்டை நம்ம விட்டுறோம். பிகாஸ் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அது வந்து நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் -5 விட்டுட்டு n is equal to 6 தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ நான் லாஸ்ட்டில் நீங்கள் நம்பர் ஆஃப் டீம்ஸ் பிளேட் இந்த லீக் which is equal to 6 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.10 முடியுது அண்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் முடியுது. நெக்ஸ்ட்டு செக்ஷனில் நம்ம ரிமைனிங் 2 மெத்தட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.